நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வீடியோவுடைய பொது வீடியோ தலைப்பு கஷ்டங்கள் அடுத்தடுத்து வருகின்ற அமைப்புகள் எப்போது. 2 வீடியோக்கள் போட போகிறேன். 2-3 ஜாதகங்கள் விளக்க போகிறேன் பொது வீடியோக்களில். ரொம்ப நாளாக பொது வீடியோக்களில் ஜாதகங்கள் விளக்கி நாளாகி போச்சு இல்லையா? அப்போது லக்னாதிபதி கிரகம் எப்போதுமே நன்மை செய்வதற்கு மட்டும்தான் இருக்கிறதா? லக்னாதிபதி கிரகம் நன்மையை மட்டும்தான் செய்யுமா? அது எப்போதும் கெடுதல்களை செய்யாதா என்கின்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறது. பொதுவாகவே பாபத்துவமாக இருக்கக்கூடிய கிரகம், பாபத்துவம் என்பதில் ஸ்தான பலம் அப்படி இப்படின்னு எப்படி வேணாலும் கொண்டு வந்துடலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் லக்னாதிபதி கிரகம் சுபராக இருந்தால் நேரடியாக கேந்திர கோணங்களில் ஆட்சி உச்சத்தை அடைந்து, பாபராக இருந்தால் மறைவிடங்களில் 6, 8, 12 போன்ற இடங்களில் ஆட்சி உச்சத்தை, இதைத்தான் நான் பாபகிரகங்களின் சூட்சும ஒளி கோட்பாடு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் பாபர்களாக இருக்கின்றவர்கள் மறைந்தாலும் ஆட்சி உச்சமாக இருக்கணும். லக்னாதிபதியே நேரடியாக கேந்திர கோணங்களில் சுபராக இருந்தால் சுபத்துவமாக, அதாவது ஸ்தான பலம் என்கின்ற ஆட்சி உச்சமாக இருக்கணும். அதற்கடுத்து நம்ம சொல்லக்கூடிய சுபத்துவமாக சுப சேர்க்கை, சுப பார்வை என்கின்ற அமைப்புகள் இருக்கும்போது லக்னாதிபதி கெடுதல் பண்ண மாட்டார். ஆனால் லக்னாதிபதி எல்லாத்துக்குமே கெடுதல் பண்ணாமே இருக்கிறாரா? கண்டிப்பாக லக்னாதிபதி தசையில் கடுமையான சரிவுகள், கடுமையான மன அழுத்தங்கள், கடுமையான துயரங்கள் போன்றவைகளை அனுபவித்தவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறாங்க. லக்னாதிபதி தசை எப்பொழுதுமே அதனுடைய ஒரு கிரகம் தான் இருக்கின்ற இடத்தின் அமைப்பை கேட்டார் போல தன்னுடைய ஸ்தான பலம் தனக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் அந்த கிரகம் பெரிய அளவில் நல்லதையோ கெட்டதுகளையோ செய்கிறது என்பதுதான் உண்மை. சரி, இங்கே ஒரு ஜாதகம். இவர் ஒரு பெண். 25 மார்ச் 1990, 25 மார்ச் 1990 6:35 மாலை சேலத்துக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறார். ஜாதகம் திரையில் வந்துருச்சு. கன்னி லக்னம். 5 சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு. 6 சந்திரன், அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சந்திரன். 7 சூரியன், புதன். 10 குரு. 11 கேது. பிறக்கும் பொழுது குரு தசையில் 11 வருஷம் 11 மாதம் 4 நாட்கள் மீதம் இருந்த நிலையில் இப்பொழுது அவருக்கு புதன் தசை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. புதன் தசையில் இப்போ அவருக்கு சுக்கிர புக்தி போய்கொண்டிருக்கிறது. 23/7/2024 23/5/2027 வரைக்கும் புதன் தசையில் இப்போ சுக்கிர புக்தி அவருக்கு போய்கொண்டிருக்கு. பாருங்க, இது பூரட்டாதி நட்சத்திரம். ஜென்மச்சனி இப்போது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை கடுமையாக பாதித்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. அதுவும் பூரட்டாதி 2ஆம் பாதம். இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் தான் சனி போய்கிட்டு இருக்கிறார். மீனராசிக்கு போயிட்டார். ஜென்மச்சனியாக மூவ் ஆயிட்டார். இருந்தாலும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு இன்னும் முழுமையான பாதிப்புகள் விலகலை. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்மச்சனி விலகி இருந்தாலும் கூட பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாதிப்புகள் விலகவில்லை என்பதுதான் உண்மை. இப்போ இந்த சகோதரி அடுத்தடுத்து சில பேர் அவங்களே கொட்டிடுவாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. அம்மா புதன் தசை ஆரம்பிச்சதுலேருந்தே நீங்கள் நல்லா இல்லையமான ஒரே வார்த்தை தான் சொன்னேன். சரி, இப்போது புதன் தசை ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க நல்லா இல்லை. 2021 இந்த சகோதரிக்கு புதன் தசை ஆரம்பிச்சிருச்சு. 2021னா 4 வருஷம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. புதன் தசை ஆரம்பிச்சதுலேருந்தே நீங்கள் நல்லா இல்லையம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். எப்படி நல்லா இல்லை? லக்னாதிபதி தசையாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கணும். பொதுவாக லக்னாதிபதி திசைனாலே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். லக்னாதிபதி வலிய அமைப்பில் இருந்துட்டாருன்னா அந்தஸ்து கௌரவத்தை பெரிய அளவில் உயர்த்துவார். மனமும் உடலும் சந்தோஷமாக இருக்கக்கூடியது லக்னாதிபதி திசையில தான் முதன்மை. அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி தசை நல்லா இல்லையம்மா, ஒரு 4 வருஷமா நீங்கள் நல்லா இல்லையம்மானா இல்லை குருஜின்னா, அதுக்கடுத்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இல்லை, 4 வருஷமா சுத்தமாக நல்லா இல்லை. அதுவும் போன வருஷம்லாம் தூக்கமே இருந்திருக்காது. ஏன்னா கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2024 கடுமையான மன அழுத்தம். 2023 சதய நட்சத்திரத்தை காட்சி எடுத்துருச்சு. ஆக ஒரு பலன் சொல்வது எப்படி? லக்னாதிபதி கிரகமாக இருந்தாலும் கூட அந்த லக்னாதிபதி கிரகம் எந்த இடத்துல எப்படிப்பட்ட அமைப்புல செய்யும் பாருங்க. புதன் நீச்சத்தில் இருக்கிறார், நல்ல வேலையாக பரிவர்த்தனையில் இருக்கிறார். நீச்சத்தில் இருந்து பரிவர்த்தனை, நீச்சத்திலிருந்து பரிவர்த்தனையான கிரகங்கள்
காரக நன்மைகளை செய்யுமே தவிர ஆதிபத்திய அமைப்புகளை அல்ல அப்படிங்கிறத ஆன்லைன் வகுப்புகளில் நிறைய சொல்லியிருக்கிறேன். காரக நன்மைகளை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த சகோதரி புத்திசாலியாக இருப்பார். புதன் பரிவர்த்தனையான அமைப்பினால இந்த சகோதரி புத்திசாலியாக இருப்பார். ஆனால் இந்த ஜாதகத்தில் புதன் அம்சத்தில் கூட புதன் குருவோட சேர்ந்து குருவின் வீட்டில் தான் இருக்கிறார், தனுசு வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் ராசியில் கர்ண கடூரமான அமைப்புகளை செய்யக்கூடிய சனியின் 3ஆம் பார்வையில் இருக்கிறார். எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், பாவகிரகமான சனி செவ்வாயோடு சேர்ந்து சனியோடு ராகுவோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது அதனுடைய பார்வை அல்லது அவர் இணைந்திருந்தால், இங்கே பார்த்தீங்கன்னா சனி சுக்கிரனையும் கெடுத்திருக்கிறாரு, புதனையும் கெடுத்திருக்கிறார். புதனை எப்படி கெடுத்திருக்கிறார்? ஸ்தானபலம் இழந்த நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியுமாகிய லக்னாதிபதி 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தோடு தான் முதல்ல பரிவர்த்தனையாகி இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் தான் முதல்ல பரிவர்த்தனையாகி இருக்கிறார். பரிவர்த்தனையான அமைப்பில் இவர் 2021 தசை நடத்துகிறார். முதல்ல லக்னாதிபதியாக பரிவர்த்தனை பெற்ற அமைப்புகளின் அடிப்படையில் தசை நடத்துகிறார். 2021 இதெல்லாம் நான் சொல்லலை, ஆரம்பித்த உடனே அவங்க கடன் சில பேர் கொட்டுவாங்க. அப்படியே ஐயா இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது தெரில, என்ன நடக்குன்னு தெரில. இந்த சகோதரி ஒரு அரசு வங்கியில் வேலை செஞ்சுருக்கிறாங்க. 10ல் குரு கனெக்ட் வந்துருச்சா? புதன் தசை சுயபக்தியில் 2021ஆம் ஆண்டு அந்த அரசு வங்கி வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. 10ஆம் இடம் நீச்சமாகிவிட்டது. அரசு வங்கியில் வேலை கிடைக்கிறது, ஒரு உயர் பொறுப்பிலே இருந்திருக்கிறாங்க. அரசு வங்கியில் வேலை கிடைக்கிறது என்பது ஒரு பெரிய அமைப்பு, அதுவும் நிரந்தரமான அமைப்பு. என்ன காரணம்? கணவன் வீட்டார் எந்த விதத்திலும் அவருக்கு உதவிகளை செய்யலை. 2 குழந்தைகள் ஆயிடுச்சு. குழந்தைகளை கவனிக்கணும். கணவன் வீட்டார்னா மாமனார் மாமியார் குழந்தைகள். ஒரு வேலைக்கு போகின்ற சகோதரிக்கு நிறைய சப்போர்ட் வேணும். கணவனும் சப்போர்ட் இருக்கணும். அவரும் ஒரு லெவலுக்கு மேலே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? அவரும் ஒரு வேலைக்கு போவார். அப்போ சுக்கிரன் இங்கே பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினால், சுக்கிரன் பாவத்துவமாக இருக்கக்கூடிய காரணத்தினால், சுக்கிரனும் பாவத்துவம் புதனும் பாவத்துவம். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? கணவன் வீட்டாரிடமிருந்து எந்த விதமான அமைப்புகளும் இல்லாமல் வேலையில் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, கை குழந்தையை பார்க்குறதா வேலையை பார்க்குறதா என்கின்ற அமைப்பில் தானே ரிசைன் பண்ணிட்டார். புதன் தசை சுயபுக்தியில் 2021 இந்த சகோதரி வேலையை விட்டு விட்டார். வந்தவுடனே பாருங்க, நீச்சத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் பாபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த புதன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு 10ஆம் ஆதிபத்தியம் வலுவிழந்து நீச்சமாக ஆன காரணத்தினால் இந்த சகோதரி முதல்ல வங்கி தொழில், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்னா, ராசிக்கு லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டால் வங்கித்துறையில் வேலை செய்வீங்கன்னு சொல்லியிருக்கிறேன்னா, இங்கே பாருங்க, குரு ராசிக்கு 2க்கு அதிபதி, லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த தொடர்பு வந்துருச்சா? ஆயினும் அந்த குரு கொடுத்த அமைப்பை 10ஆம் அதிபதியோ லக்னாதிபதியுமான புதன் நீட்டிக்கல. இந்த ஜாதகத்திற்கு புதன் தசை வராமல் இருந்தால் இவர் வங்கித்துறையில் நீடிச்சிருப்பார். ஆனால் அதை நீடிக்கிறதுக்கான வழி இல்லாதனால இப்போ வேலையை விட்டுட்டாரு. இப்போ ஏண்டா வேலையை விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 வருடம் கழித்து பிரச்சனைகள் வருகின்றன. மன அழுத்தம் வந்துவிட்டது. புரட்டாதி நட்சத்திரத்திலே சனி போகும்போது வேலையை விட்டது தப்போ குப்போ அப்படின்ற மாதிரியான அமைப்புகளில் பயங்கரமான மன அழுத்தம். மறுபடியும் வேலை கிடைக்குமா அப்படின்னா வங்கித்துறையில் வேலை கிடைக்காதுமான்னு சொல்லிட்டேன். அடுத்து நீதித்துறையில் ஜுடிஷியலில் ஏதாவது எக்ஸாம் எழுதலாமா அல்லது நான் அடிக்கடி சொல்லுவேன், 10ஆம் இடத்தோடு ஜுடிஷியல்லையும் கண்டிப்பாக வரும், லா சம்மந்தப்பட்டது பண்ணலாமா அப்படி இப்படின்னு சில டிஸ்கஷன். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், லக்னாதிபதியாகவே இருந்தாலும் கூட பாபத்துவமும் ஸ்தான பலம் இழந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த புதன் அவருக்கு முதல்ல 10ஆம் இடத்தை கெடுக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, கெட்டு போயிட மாட்டார். இருந்தாலும் ஒரு லக்னாதிபதி எத்தகைய கெடுபலன்களை செய்வார் என்பதற்கு ஒரு உதாரணமான ஜாதகம். இதைத்தான் நான் பாபத்துவம்னு சொல்கிறேன். இத்தனைக்கும் லக்னாதிபதி அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், ரேவதி நட்சத்திரத்திலே தான் இருக்கிறார், 10ஆம் அதிபதியோடைய நட்சத்திரத்திலே தான் இருக்கிறார். அப்படி இருந்தும் அவருக்கு அங்கே வேலையை பாபத்துவத்தின் காரணமாக, அதாவது சனி 0 டிகிரியில் இருந்தாலும் 17 டிகிரியாக இருந்தாலும், பார்வை சனியினுடைய பார்வை 17 டிகிரி இருக்குது. இந்த 17 டிகிரி பார்வை கண்டிப்பாக அது பார்வை தான். ஏன்னா இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரியான எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி செவ்வாயோடு இணைந்து ராகுவோடு இணைந்து இருக்கிறாரோ அப்போது அவர் இருக்கின்ற பாவகமும் பார்க்கக்கூடிய பாவகங்களும் குறிப்பிட்ட தசாபுக்தி அமைப்புகளில் பலவீனமாகும். ஒரு பலன் எப்போ நடக்கும்ன்றது ரொம்ப பெரிய முக்கியம். இந்த சகோதரிக்கு புதன் தசை வரலைன்னு சொன்னால் இப்போ இருக்கிற மன அழுத்தம் இல்லை. ஜென்ம நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கிறாரு.
வேலையை விட்டது தப்போ, இப்போ குழந்தைகள் கொஞ்சம் பெருசாயிடுச்சே, மறுபடியும் வேலைக்கு என்ன பண்ணுறது, அங்கே போகிறது இங்கே போகிறதுன்ட்டு கிட்டத்தட்ட புதன் தசை சூரிய புக்தி வரைக்கும் கடுமையாக அலைய வைக்கக்கூடிய லக்னாதிபதியே தன் கண்ணை எடுத்து தானே கையை குற்றி கொண்டார் போல. நான் கூட கேட்டேன், ஏங்கம்மா வேலையை லாங் லீவ் போட்டிருக்கலாம், அல்லது வேறு வகையான ஆல்ட்ரேஷனை தேடி இருக்கலாம், ஏன் வேலையை விட்டீங்க அப்படின்னு. இல்லை குருஜி, நான் வந்து திடீர்னு அதர் ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுற மாதிரி இருந்தது, அதனால் நான் ரிசைன் பண்ணிட்டேன், என்னால் அதர் ஸ்டேட்டுக்கு போக முடியாது. நாங்கள் ஆமாம், உண்மைதான். 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இல்லை. 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இல்லாத நிலைமையில் இந்த சகோதரியால் வெளி மாநிலத்திற்கு போக முடியாத ஒரு சூழல். ஆகவே சரிதாமா, ஆனால் உங்களுக்கு வேலை கிடைக்குமா, புதன் தசை சூரிய பக்தி ஆகட்டுமான்னு சில விஷயங்களை எந்தது எப்பப்போ நடக்கும்னு சொன்னேன். ஆக லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் எங்கே எப்படி தசையில் பலன் தருவார் என்பதற்கு இது ஒரு உதாரண ஜாதகம். ரெண்டாவது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சோதனை வரும். பட்டகாலிலே படும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு, பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இன்னும் ஒரு சகோதரியோட ஜாதகம் போடுறேன். இந்த சகோதரி வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு ஐரோப்பிய நாடு ஒன்றில் இருக்கிறாங்க இந்த சகோதரி. இப்போ அவங்களுடைய ஜாதகம், இவங்களும் சேலத்துக்கு பக்கத்தில் பிறந்தவங்க தான். 30/8/1991 7:27 AM காலையில் சேலத்திற்கு பக்கத்தில் பிறந்த சகோதரி இவர் ஒருவர். இவர் இப்போது மேற்கு நாட்டில் செட்டில் ஆயிட்டார் கணவரோட. இதில் 2-3 விதியை நிரூபிக்கலாம். அந்த ஒரு புதிய இதில் இவருடைய பெரிய விஷயம் என்னன்னா, இவர் ஒரு வெளிநாட்டுக்காரரை கணவராக மணந்திருக்கிறார். சுத்தமாக இந்தியர் அல்லாத ஒரு வெள்ளைக்காரர் என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டுக்காரரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அதற்கான நம்ம ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கிறேன், நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். 7ஆம் பாவகம் சனி செவ்வாயுடைய ராகுவுடைய ஒட்டுமொத்த தொடர்புகளில் இருக்கும்போது ஒருவர் வெளிநாட்டுக்காரரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லி அதை மேடையிலேயே ஒரு முறை ஏதோ ஒரு மாநாட்டில் நிரூபித்த அமைப்புகள்லாம் இருக்குது. அதற்கேற்றார் போல இந்த ஜாதகம் எப்போயாவது அத்தி பூத்தார் போல தான் வெளிநாட்டுக்காரரை திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் வரும். இந்த சகோதரியோட ஜாதகம் இப்போது வந்துருச்சுங்க திரையில். இந்த சகோதரி வந்து 30/8/1991 7:27 AM சேலத்திற்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகம். கன்னி லக்னம். லக்னத்தில் செவ்வாய், 4ல் ராகு, 5ல் சனி, 8ல் சந்திரன், 10ல் கேது, 11ல் புதன், 12ல் சூரியன், சுக்கிரன், குரு. பிறக்கும்போது கேது தசை 2 வருஷம் 6 மாதம் 22 நாட்கள் மீதம் இருந்த நிலையில் இப்போது இந்த சகோதரிக்கு சந்திர தசையில் சனி புக்தி போய்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் ஜனவரி 20/1/2026 வரைக்கும் சந்திர தசையில் சனி புக்தி போகும். இந்த சகோதரிக்கு 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் இருவரும் பார்க்கிறார்கள். 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் இருவரும் பார்த்து 7ஆம் அதிபதி 12ல் மறைந்து இவர் பூரணமாக வெளி தேசம், ஐரோப்பியர் அல்லாத ஒரு அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அமைப்பு இப்போ வந்துருச்சா? சரி, இதே அமைப்பு இவங்க அமெரிக்கராக இருக்கக்கூடிய ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறாங்க. என்னுடைய 8-12 சுபத்துவம் வந்துருச்சா? இப்போ இந்த சகோதரி திருமணம் செய்த கணவருடைய ஜாதகத்திலையும் நம்முடைய 8-12 சுபத்துவம் இருக்கணும் இல்லையா? பூமத்திய ரேகைக்கு குறிப்பிட்ட எல்லைக்குள் நம்முடைய சீதோஷ்ண நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்திற்குமே இந்திய வேத ஜோதிடம், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய வெயில் மழை குளிர் பொறுத்த அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கின்ற இடத்துல பிறந்தவர்கள் எல்லாருக்குமே நம்முடைய வேத ஜோதிட விதிகள் நிச்சயமாக பொருந்தும் என்பதன் அடிப்படையில் இந்த சகோதரி திருமணம் செய்த தென் அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய ஜாதகத்தை இப்போ போடுறேன். அவருடைய ஜாதகம் இப்போது திரையில் வருது. அவர் வந்து 11/4/1989 காலையில் 11 மணிக்கு பிறந்திருக்கிறார். இவர் பிறந்தது எந்த ஊர் அப்படின்னா, இவர் பிறந்தது மெக்சிகோ நாட்டில் பிறந்திருக்கிறாரு. அந்த மெக்சிகோ நாட்டில் காமிட்டன் அப்படிங்கிற ஒரு ஊரில், COMITAN காமிட்டன் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்கிறாரு. அந்த பிறந்த ஊரில் வந்து உங்களுக்கு இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால டேலைட் சேவிங் போட்டுக்கணும். இவருடைய பிறந்த நேரம் 11/4/1989 11 மணி காலையில் காமிட்டன் என்கின்ற மெக்சிகோ ஊரில். இவருடைய கணவருடைய ஜாதகம் பாருங்கள். மிதுன லக்னம், மிதுன ராசி, லக்னத்திலேயே சந்திரன், மிதுன லக்னமும் ராசியும் ஒன்றாகி 3ல் கேது, 7ல் சனி, 9ல் ராகு, 10ல் சூரியன் சுக்கிரன், 11ல் புதன், 12ல் செவ்வாய், குரு.
இவருடைய ஜாதகத்தில் வந்துருச்சுங்களா? இந்த தென் அமெரிக்கர் இந்திய பெண்ணை மணந்திருக்கிறார். அப்ப இந்திய பெண்ணுக்கு இருந்த மாதிரியான 7ஆம் இடத்து செவ்வாய் சனி தொடர்பு இந்த தென் அமெரிக்கருக்கு வரணும் இல்லையா? பாருங்க, 7ல் சனி, 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் செவ்வாய் பார்வை, 7ல் ஒட்டுமொத்தமாக சனி செவ்வாயோடைய தொடர்பு இவருக்கும் வந்துவிட்டது இல்லையா? மெக்சிகோவில் பிறந்த இவர் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் ஒன்றில் இவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக செட்டில் ஆகிருக்கிறாங்க. அப்போ அவருக்கும் 8-12 சுபத்துவம் இருக்கணும் இல்லையா? பாருங்க, 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். கணவன் மனைவி இருவருக்குமே 12ஆம் இடத்தில் குரு அமர்ந்து கணவன் மனைவி இருவருக்குமே ராசி லக்ன அதிபதிகள் ஒன்றாக, லக்ன அதிபதி 2 பேருக்குமே புதன் அப்படிங்கிறதுனால இருவருக்குமே அங்கே ஒரு காதல் அமைப்புகள் வந்துடுச்சு. இப்போ திருப்ப பெண்ணுடைய ஜாதகத்தை போட சொல்கிறேன். என்னுடைய வெளிநாட்டை சேர்ந்தவரையே திருமணம் முடிக்க வேண்டுமெனில், வெளிநாட்டில் செட்டில் ஆக வேண்டுமெனில் சொல்லக்கூடிய 2 விதிகள் இங்கே பொருந்துகின்ற நிலைமையில் அடுத்தடுத்து வரக்கூடிய சோதனைகள் எப்படி இருக்கும் என்பதற்காக ஒரு 2 வித்தியாசமான ஜாதகங்களை போடணும்னு நினைச்சேன். அதற்கான இது பொது வீடியோ. சரி, இப்போ மறுபடியும் அந்த சகோதரியுடைய சேலத்திற்கு அருகே பிறந்த பெண்ணுடைய ஜாதகம் வந்துருச்சு. இவங்க மேஷராசி. மேஷராசியா? சந்திரதசையில் சனி புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்திரதசை சனி புக்தியிலேயே அவருக்கு சொந்த வாழ்க்கை மற்றும் இருக்கின்ற நாட்டில் வேலை போன்ற ஸ்ட்ரெஸ் பிரச்சனை, கடுமையான மன அழுத்த பிரச்சனையில் இருக்கிறார். பொதுவாக நான் என்ன சொல்லுவேன், சந்திரதசையில் சனி புக்தியும் சனி திசையில் சந்திர புக்தியும் நன்றாக இருக்காதுன்னு சொல்லுவேன். 2 பேரும் ஜென்ம விரோதிகள். இங்கே பாருங்க, சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார், 8ல் மறைந்திருக்கிறார். சந்திரன் தேய்பிரை சந்திரனாகி 8ல் மறைந்திருப்பது கடுமையாக, தேய்பிரை சந்திரன் தான் அஷ்டமி நவமிக்கு கிட்ட வராதவர் தான், இருந்தாலும் அவர் 8ல் மறைந்திருப்பது நல்லதல்ல. பொதுவாக இன்னொரு விதியும் சொல்லியிருக்கிறேன். கன்னியா லக்னத்திற்கு செவ்வாயுடைய தொடர்புகளை பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடைய வீடுகள், இந்த லக்னத்திற்கு 6-8 அதிபதிகள் எந்த தசை நல்லா இருக்காதுன்ற ஒரு அதிகம் வியூஸ் பண்ண 12 லக்னங்களுக்கும் ஆகாத தசைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இல்லையா? அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பையும் சொல்லியிருப்பேன். கன்னியா லக்னத்திற்கு செவ்வாயின் வீடுகளில் அமர்ந்த செவ்வாயின் தொடர்புகளை பெற்ற எல்லா அமைப்புகளும் ஊன்றி கவனிக்கப்பட வேண்டும், நல்ல பலன்களை செய்யாது. இங்கே சந்திரன் செவ்வாயோட வீட்டில் 8ல் மறைஞ்சிட்டார். பொதுவாக சந்திரன் மறையக்கூடாது. ஆக சந்திர திசையில் சனி புக்தி 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதி புக்தியாக இந்த சகோதரிக்கு கடந்த சில மாதங்களாக கடுமையான மன அழுத்தங்களை கொடுத்திருக்கிறது. இப்போ அந்த சகோதரி எப்படி ரெக்கவர் ஆகி வருவாங்களா? அடுத்தடுத்து சோதனைகள் என்பதற்காக ஒரு உதாரணமான ஜாதகமாக இந்த ஜாதகத்தை காட்டுவேன். என்ன பலன், இங்கே சகோதரியோட ஜாதகத்தில் என்ன பலன் சொல்றதுனே தெரியல. உண்மையைத்தான் சொன்னேன். அம்மா, இப்போதைக்கு பிரச்சனைகள்லாம் தீராது, அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறது. கொஞ்சம் எதிலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸ்ட்ரெஸ் எல்லாம் இப்போது போகாது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் போகாத அமைப்புகள் இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு அமைப்பிலும் சில இதை நான் அடிப்படையில் கொஞ்சம் கவுன்சிலிங் மாதிரி போங்கம்மான்னு சொல்லியிருக்கிறேன். சந்திரதசை சனி புக்தி பிப்ரவரி மாதம் முடியுது. பிப்ரவரி மாதம் முடிஞ்சவுடனே சந்திரதசையில் புதன் புக்தி ஆரம்பிக்குது. ஜாதகத்தை பாருங்க, சந்திரதசையில் புதன் புக்தி, புதன் சனியின் பார்வையில் பாபத்துவம். போன ஜாதகத்தில் சொன்ன மாதிரியே சனியின் பார்வையில் பாபத்துவமாக இருக்கிறாரா? இந்த சந்திரன் கூட பாருங்க, நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எந்த பலனும் நடக்காதுன்றதுக்கு இதுவும் ஓகே தான். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார். அஸ்வினி 10ஆம் இடத்துல தான் இருக்கு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சொந்த புதனுடைய வீட்டில் இருக்கிற மாதிரி தான். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குனாலே புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த நட்சத்திரங்கள் எந்த இடத்துலையும் செயல்படாது, நட்சத்திரங்களை வைத்து எந்த பலனையும் சொல்ல முடியாது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணமான ஜாதகம். அம்மா, சந்திரதசையில் புதன் புக்தி, புதன் எப்போ வருது? ஏப்ரலுக்கு வருது. இது பிப்ரவரி மாதம் வருது. எப்போ வருதுன்னா அடுத்த 2026 பிப்ரவரி மாதம் வருகிறது. சந்திரதசையில் புதன் புக்தி ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வருகிறது. சந்திரதசையில் புதன் புக்தி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் லக்னாதிபதி பாபத்துவமாகி இருப்பதால், சனியின் பார்வையில் இருக்கனால லக்னாதிபதி கடுமையான பலன்களை கொடுப்பாரு. தவறான முடிவுகள் எதையும் எடுத்துறாதீங்க. கேரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பயங்கர குழப்பங்கள் வரும். இப்போ இந்த சகோதரிக்கு சில குழப்பங்கள் இருக்கிறது. அதற்கான சில விஷயங்களை சொன்னேன். சந்திரதசை புதன் புக்தி உங்களுக்கு நன்றாக இருக்காது. சந்திரதசை புதன் புக்தி உங்களுக்கு 2027 ஜூன்லேயோ என்னமோ முடியுது. எப்போ முடியுது? 2027 ஜூன். ஒரு மனிதனுக்கு சோதனை வந்தால் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும், சந்தோஷம் வந்தாலும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இதைத்தான் பட்டக்காலிலே படும்னு சொல்லுவாங்க. மேற்கண்ட அமைப்பில் சந்திரதசை புதன் புக்தி நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன். 8ல் இருக்கக்கூடிய சந்திரன் பாபத்துவமான சனியின் பார்வையில் இருக்கின்ற புதன், சந்திரனுடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய புதனால் பாதிக்கப்படுவீங்க. எதுவும் தவறான முடிவு எதுவும் எடுத்துடாதீங்க. எல்லாத்துலேயும் பெரியவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த விஷயம் அதோட முடிஞ்சிருச்சுங்களா? 2027 ஜூன் மாதத்திலிருந்து நான் நல்லா இருப்பேனா, சந்திரதசை கேது புக்தி வந்ததுக்கப்புறம் நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு சகோதரியோடைய அடுத்த கேள்வி. அம்மா, 2027 ஜூன்ல இருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது.
அடுத்த பாயிண்ட் வந்துருச்சா? பட்டகாலிலே படும்னு பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்கள். இதைத்தான் சொன்னேன். அம்மா அப்போ கூட அது நீடிக்கும். ஏன் நீடிக்கும்? சந்திர திசையில் கேது பக்தி, சந்திர திசையில் சுக்கிர பக்தி வந்துடுது. பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு மறுபடியும் மன அழுத்தத்தை தரக்கூடிய ஜென்மச்சனி 2027 ஜூனில் உங்களுக்கு ஆரம்பிக்குது. புதன் பக்தி முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. 40 வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த புதன் பக்தி ஜென்மச்சனி கடுமையான மன அழுத்தங்களை நீட்டிக்கும். லக்னாதிபதி புக்தி முடிஞ்ச உடனே ஜென்மச்சனி ஆரம்பிக்குது 2.5 வருஷத்துக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஏதேனும் ஒரு நிலையில் மன அழுத்தத்தை நீட்டிக்கவே செய்யும். கடந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி அஷ்டமச்சனி 7.5 சனியா, குறிப்பாக சொல்லப்போனால் 2015, 16, 17 மேஷராசிக்காரர்கள் அஷ்டமச்சனியை எப்படி அனுபவித்தார்கள் என்பதையும், அதே 2015, 16, 17 விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படி ஜென்மச்சனியை அனுபவித்தார்கள் என்பதையும் அந்த 2 ராசிக்காரங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல 40 வயதுகளுக்குள்ள இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய 30களில் இருக்கக்கூடிய இந்த சகோதரிக்கு ஜென்மச்சனி அப்படியே 2027 ஜூன்ல இருந்து ஆரம்பிக்குது. புதன் புக்தி முடிஞ்ச உடனே அது ஒரு 2.5 வருஷம் கடுமையான ஒரு அமைப்பு. அப்பவும் அவங்க மன அழுத்தம் தீராது. மன அழுத்தம் தீராதுன்னா பிரச்சனைகள் தீராதுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு வடிவத்தில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். என்ன பிரச்சனை அது கொஞ்சம் இன்டீரியரா நீங்களே போய் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அளவுக்கு மேல பொது வெளியில ஜாதகத்தை அலசக்கூடாது. என்னன்றது நீங்க தான் ஆதிபத்திய விசேஷங்கள், ஆதிபத்திய காரகத்துவங்களோடு எந்த விஷயத்துல மன அழுத்தம் இருக்கும். ஜென்மச்சனியில் என்ன சொல்றேன், எதுல பாதிக்கப்படும், எந்த தசாபக்திகளோ அதுல பாதிக்கப்படும்னு சொல்றேன். சரி ஐயா, ஜென்மச்சனி எவ்வளவு 2.5 வருஷம். ஜென்மச்சனி முடிஞ்ச உடனேயாவது வாழ்க்கை நல்லா இருக்குமா? ஜென்மச்சனி முடியறதுக்கே இப்போ இன்னும் ஒரு 5 வருஷம் ஆக போகுது. ஜென்மச்சனி முடிஞ்ச உடனேயாவது வாழ்க்கை நல்லா இருக்குமா? கரெக்டாக ஜென்மச்சனி 2030 முடியும். 2030 ஜென்மச்சனி ஏப்ரல்லையோ மார்ச்லேயோ முடியுது. கரெக்டாக 2030 ஏப்ரலில் இந்த பெண்ணுக்கு அட்டமாதி தசைன்ற செவ்வாய் தசை ஆரம்பிக்குது. பட்டகாலிலே படும் சோதனைகள் தொடரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரண ஜாதகம். ஜென்மச்சனி முடிஞ்ச உடனே ஒரு மூச்சு, ஹப்பா பெருமூச்சு ஒன்று விட்டிங்கன்னா கன்னியா லக்னத்திற்கு சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய லக்னத்திலேயே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் தசை. கரெக்டாக ஜென்மச்சனி முடிஞ்சவொடனே செவ்வாய் தசை ஆரம்பிக்குது. செவ்வாய் தசையில் காம்ப்ரமைஸே கிடையாது. செவ்வாய் தசையில் காம்ப்ரமைஸே இல்லாத அளவிற்கு அவருடைய ஆதிபத்திய சாதகமற்ற தன்மைகளை கண்டிப்பாக தருவார். லக்னத்திலேயே வேற இருக்கிறார். அங்கே லக்னத்திலேயே இருந்து 8ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல எந்த விதத்திலையும் சுபத்துவத்தில் இல்லை. அவர் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறாரான்னு பார்த்தா 30 டிகிரி சுக்கரனோட தள்ளி இருக்கிறார். ஜாதகத்தை பாருங்க, செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறார், 4 டிகிரியில் செவ்வாய் இருக்கிறார். அந்த இடத்துல 1 டிகிரியில் சுக்கரன். அப்போ செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் 29 டிகிரி 25 டிகிரிக்கு மேலே வந்துருச்சு. குரு 3 டிகிரியில் இருக்கிறார். அப்போ குருவுக்கும் செவ்வாய்க்கும் கிட்டத்தட்ட 30 டிகிரி வந்துருச்சு. அப்போ எந்த சூழ்நிலையிலையும் சுபத்துவம் ஆகாத செவ்வாய் தசை ஜென்மச்சனி முடிஞ்சவொடனே இந்த பெண்மணிக்கு, இந்த சகோதரிக்கு ஆரம்பிக்குது. அப்போ பாருங்க, அதற்கடுத்து ஒரு 7 வருஷம் ஆரம்பிக்குது. அப்போ ஒரு நிலையில இதை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. இதோ இது முடிஞ்சிருச்சு, அதோ இது முடிஞ்சிருச்சு, அதோ இது முடிஞ்சிருச்சுன்னா சாதகமற்ற தன்மைகளை பரம்பொருள் கொடுக்க வேண்டும். தசாபக்தி அமைப்புகள், ஜாதக அமைப்புகள் எந்த இடத்துல இப்ப பாருங்க, எல்லாத்தையும் கலந்து கட்டி சொல்றேன், பாபத்துவத்தை சொல்றேன். அது முடிஞ்சவொடனே லக்னாதிபதி ஆரம்பிச்சாலும் அங்கே ஜென்மச்சனியை பொருத்தி வைக்கிறேன். அந்த ஜென்மச்சனி முடிஞ்சு அப்படியே ஓரளவுக்கு ரிலீஃப் ஆனா மறுபடியும் தசாபக்தி அமைப்புகளுக்கு வர்றேன். எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட நிலையில ப்ரெடிக்ஷன் செய்யணும், எப்படிப்பட்ட அமைப்பு, இது கண்டிப்பாக நீடி. ஐயா நீ என்னையா கடவுளா? ஐயா நான் கடவுள் இல்லைங்க, நான் ஒரு கணிதன். ஒரு கணித சமன்பாடுகளின் அடிப்படையில், ஏன்னா ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை மட்டுமே நாம் வாழ்கிறோம் என்பதுதான் ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. இப்போது இந்த வீடியோவை நான் பேசிக்கிட்டு இருக்கிறதும், அந்த வீடியோவை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறதும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இதை கணித ரீதியாக உணர்ந்து கொண்டவர்கள் அனைவருக்குமே இப்போது இந்த அமைப்பில் நான் சொல்றது பட்டகாலிலே படும் கெட்ட குடியை கெடும் என்கின்ற அமைப்பு கண்டிப்பாக புரியும். ஆக செவ்வாய் தசை வர்ற வரைக்குமே இந்த சகோதரிக்கு கடுமையான மன அழுத்தம், சொந்த வாழ்க்கை, கரியர் என்று சொல்லப்படக்கூடிய தொழில் வாழ்க்கை, அத்தனை அமைப்புகளே. ஆனால் இவங்க வெளிநாட்டில் தான் இருப்பாங்க, ஃபாரினில் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போவே ஃபாரினில் மேற்கு நாடுகளில் செட்டில் ஆயிட்டாங்க, சிட்டிசன் மாதிரி ஆயிட்டாங்க அவங்க. ஆக அடுத்து ராகு தசை வரும் பொழுது மட்டுமே 2037 அந்த சகோதரிக்கு அப்போ என்ன வயசாகும்? 2037 40, 45, 46 வயசாகும். 46 வயதில் ராகு திசை வரக்கூடிய அமைப்பு, அதற்கடுத்து குரு திசை வரக்கூடிய அமைப்புல பிற்பகுதி வாழ்க்கையில 30 வருடம் குருபார்த்த ராகு, குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பிற்பகுதி வாழ்க்கையில நிம்மதியான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில பேரை பார்த்தீங்கன்னா 10 வருஷமா கஷ்டப்படுறேன், 15 வருஷமா கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அடுத்தடுத்த கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எதை தாங்குவது, எதை தாங்க முடியறதில்ல, எதை எப்படி செய்யறதுன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி அமைப்புகளுக்கு உதாரணமாக காட்டக்கூடிய இந்த 2 சகோதரிகளுடைய ஜாதகம் பெருத்த நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை. வாழ்த்துக்கள்.
எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மறுபடியும் ஒரு பொது வீடியோவில் சந்திக்கலாம்.